கால் ஸ்டோன்ஸ் பேங்க்ரஸை டேமேஜ் பண்ணுமானா டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் பிளாடர் இஸ் கனெக்டட் டு பைல் டக்ட் விச் ட்ரெயின்ஸ் பைல் ஃப்ரம் லிவர். அதாவது பித்தத்தை லிவர்லேருந்து இன்டெஸ்டைனுக்கு கொண்டு போகிற வழியில் கால் பிளாடர் வந்து ஜாயின் ஆகும். அதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லிவரில் செக்ரேட் ஆகிற பைலை ஸ்டோர் பண்ணிக்கிறதும் தேவையாக இருக்கும்போது மட்டும் அது பைல் டக்டில் எம்டி பண்ணுறது அதோட வேலை. அது வேலை சரியாக பார்க்காம இருக்கும்போது தான் கால் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது பல்வேறு சிம்டம்ஸை கிரியேட் பண்ணலாம். ஒன்று அது பிளாக் ஆச்சு அப்படின்னா கால் பிளாடர் அட்டாக்னு சொல்லக்கூடிய அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வரதுக்கான வாய்ப்புகள். அங்கேருந்து தவறி பைல் டக்ட் பிளாக் பண்ணாலோ ஆர் பைல் டக்ட் ஜாயின்ஸ் வித் pancreatic duct பிஃபோர் என்ட்ரிங் இன்டு இன்டெஸ்டைன், அதாவது பித்த குழாயும் கணையத்தோட குழாயும் ரெண்டும் சேர்ந்து தான் இன்டெஸ்டைனில் என்ட்ரு ஆகும். அது என்ட்ரு ஆகிற இடத்துல கால் பிளாடர் ஸ்டோன் வந்து பிளாக் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் டக்ட் பிளாக் ஆகிறதுனால ஜாண்டிஸ் வரலாம். pancreatic duct பிளாக் ஆகிறதுனால we will get a condition called as acute pancreatitis. இந்த acute pancreatitis அப்படிங்கிறது ரொம்பவே சீரியஸான கண்டிஷன். ஸோ pancreas அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சில என்சைம் செக்ரீட் பண்ணோம். அது வந்து அந்த டக்ட் வழியாக இன்டெஸ்டைன் வந்துட்டா நல்லது. இதுவே அந்த டக்ட் வழியாக இல்லாமல் வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் டைஜஸ்ட் பண்ணுறது pancreatic enzymes தான். அது டக்ட் விட்டு வெளியே வரும்போது நம்ம உடம்பையே அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ acute pancreatitis இஸ் அ ஸ்பெக்ட்ரம். இருக்கிறதுலே சிம்பிளாக ஒரு சிம்டம் வருது அப்படின்னா சிவியர் அப்டமன் பெயின், வாமிட்டிங்கோட வந்துட்டு 1 day or 2 days ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஐவி ஃப்ளூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் சரியாகலாங்கிற மாதிரி வரும். acute pancreatitis வரதில் 80% பேருக்கு இந்த மாதிரியான சிம்டம் தான் வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 20% இருக்கிறவங்களுக்கு சிவியர் acute pancreatitisன்னு வரும். இதில் வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். இப்போ pancreas enzyme பிளட்ல என்ட்ரானா எல்லா ஆர்கன்ஸையும் டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தேர் ஒன் மே எண்ட் அப் இன் சர்க்குலேட்டரி ஃபெயிலியர், பிபி கம்மியாகிறது, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், வென்டிலேட்டர் தேவையாக இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் தேவையாக இருக்கிறது, ஜாண்டிஸ் வந்தால் லிவர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, பிளேட்லெட்ஸ் குறையிறது, WBCs அதிகமாகிறது, போன் மேர் அஃபெக்ட் ஆகிறது, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ சொல்கிறோமே, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிற எல்லாருக்குமே இது வருமா அப்படின்னு பார்த்தா கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறதுல 2% ஆஃப் த பீப்புள் கேன் ஹேவ் pancreatitis. அண்ட் pancreatitis வர எல்லாருக்கும் கால் பிளாடர் ஸ்டோன் தான் ரீசனா அப்படின்னு பார்த்தா the most common cause of acute pancreatitis equal to alcohol. அதாவது குடிப்பழக்கம் ஒரு 40% pancreatitis வரதுக்கு காரணம் அப்படின்னா 42% pancreatitis வரதுக்கு காரணமும் பித்தப்பை கற்கள் ஆர் கால் ஸ்டோன்ஸ்.